ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி உங்களுக்கு ஒரு சூப்பரான தோசை மாவு ரெசிபியோடு தான் வந்திருக்கேன். வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். 1 கப் கம்பு எடுத்திருக்கேன், 1 கப் சிவப்பு கவனி அரிசி, 1 கப் கருப்புளுந்து, 1 கப் ராகி, 1 கப் இட்லி அரிசி. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம ஒன்றாவே மிக்ஸ் பண்ணி ஆட்டி மாவாக எடுத்துக்க போகிறோம். ஸோ எல்லாத்தையும் நம்ம ஒன் பை ஒன்னாக ஆட் பண்ணி, கருப்புளுந்தெல்லாம் நீங்கள் அப்படியே ஆட் பண்ணிடணும். ஸோ ஆட் பண்ணி நல்லா ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சு அதை நம்ம மாவாக ஆட்டி எடுத்துக்கணும். ஸோ இதில் எல்லா விதமான சத்துக்களும் நிறைந்திருக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். விட்டமின், மினரல்ஸ், ப்ரோட்டீன், கால்சியம் எல்லா விதமான சத்துக்களும் ஒரே தோசையில் கிடச்சா நமக்கு அதை விட வேறு என்னங்க வேணும்? இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து வீட்டில் நீங்களும் அசத்துங்க, சூப்பராக இருக்கும். ஸோ நல்லா மாவை ஆட்டி எடுத்ததுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி, ஸோ நீங்கள் அப்படியே ஒரு 8 மணி நேரம் புளிச்சா போதும். புளிக்க வச்சுட்டு அதை நீங்கள் தோசை ஊற்றி பாருங்களேன், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக கிறிஸ்பியாகவும் இருக்கும். எங்கள் வீட்லேயும் இன்றைக்கி இந்த தோசை தான் சூப்பராக இருந்துச்சு. செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.